Namaste to all my dear lovely students. Welcome. Swagatam to Jolly Jolly Hindi class. ஒரு வாகன ஓட்டுநர் கையில் பேசஞ்சரின் பாதுகாப்பு எப்படி உள்ளதோ அதே போல திருமண வாழ்க்கையில் மணமக்களின் எதிர்காலம் திருமண புரோக்கரின் வெளிப்படையான தகவல்களின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஓ, இது என்ன ஒரு புரியாத புதிரா இருக்கு. நீங்க நம்ம விஷாரத் பூர்வார்த்தோட பஹலா பத்ர தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பாக் 2 தட் இஸ் பார்ட் 2 நிர்மலா உபன்யாஸ்ல உள்ள பண்டித் மோட்டேராம் டிப்பனி கண்டிப்பா பாருங்க, நல்லாவே புரியும். டீக்கே? நோ 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 தல்லு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டீக்கே, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. टिप्पणी पंडित मोटेराम. मुंशी प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. मुंशी प्रेमचंद जी इज कंसिडर्ड द एम्परर ऑफ हिंदी नॉवेल्स. मुंशी प्रेमचंद जी हिंदी नावल्களில் ராஜாவாக கருதப்படுகிறார். निर्मला उनका ही लिखा अनुपम उपन्यास है. निर्मला इज a unique novel written by him. निर्मला அவரால் எழுதப்பட்ட ஒரு தனித்துவமான நாவல். पंडित मोटेराम इसी उपन्यास का पात्र है. पंडित मोटेराम is a character in this novel. இந்த நாவலில் பண்டித் மோட்டேராம் ஒரு கதாபாத்திரம். पंडित मोटेराम ही निर्मला के लिए, पंडित मोटेराम தான் निर्मलाக்காக वर ढूंढते हैं, वरम தேடுறாரு. पंडित मोटेराम ही निर्मला के लिए वर ढूंढते हैं. पंडित मोटेराम himself searches for a groom for निर्मला. पंडित मोटेराम தான் निर्मलाவுக்கு ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கிறார். डॉक्टर भुवन मोहन सिन्हा उन्हीं का लाया वर है. डॉक्टर भुवन मोहन सिन्हा is his groom he chose. डॉक्टर भुवन मोहन सिन्हा அவரால் கொண்டு வந்த மாப்பிள்ளை. उदय बानुलाल की अकाल मृत्यु हो जाती है. उदय बानुलाल dies unexpectedly. उदय बानुलाल अकाल मरणम அடைகிறார். इस पर இது குறித்து கல்யாணி பால்சந்திர சின்ஹா, பால்சந்திர சின்ஹா யாரு? மாப்பிள்ளையோட அப்பா. को पत्र लिखती है, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறா. और उसे डाक में न छोड़कर, ஆனால் அதை போஸ்ட் பண்ணாமல் मोटेराम के हाथ में दे भेजती है. मोटेराम த்ரூவா அனுப்புறா. इस पर कल्याणी बालचंद्र सिन्हा को पत्र लिखती है और उसे डाक में न छोड़कर मोटेराम के हाथ में दे भेजती है. कल्याणी then writes a letter to Balchandra Sinha and sends it through Moteram instead of mailing it. இது குறித்து கல்யாணி பால்சந்திர சின்ஹாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அதை தபாலில் விடுவதற்கு பதிலாக மோட்டேராமிடம் ஒப்படைக்கிறாள். ठीक है. वे इतने विश्वसनीय हैं. வேனா இங்கே யார்? மோட்டேராம். மோட்டேராம் வந்து அவ்வளோ நம்பக்கூடியவராக இருக்கிறாரு. வே இத்தனை விஸ்வாசனீய है, he is so reliable. அவர் மிகவும் நம்பக்கூடியவர். बालचंद्र सिन्हा ने पहले झूठी सजनता दिखाते हुए कहा था. பால்சந்திர சின்ஹா வந்து ஃபஸ்ட்டு எப்போ உதய் பானுலால் இறக்கிறதுக்கு முன்னாடி ஜூட்டி சஜ்ஜந்தா திக்காத்தே ஹுவே கஹாத்தானா, ரொம்ப நல்லவர் மாதிரி என்ன சொன்னார்? கி दहेज की ज़रूरत नहीं है, वरदक्षिणे தேவையில்லைன்னு. बालचंद्र सिन्हा ने पहले झूठी सजनता दिखाते हुए कहा था कि दहेज की ज़रूरत नहीं है. बालचंद्र सिन्हा had initially false gentleness saying that a dowry was not necessary. வரதட்சணை தேவையில்லை என்று கூறி பாலச்சந்திர சின்ஹா முன்பு போலியான பண்பை காட்டுகிறார். ஆப் இப்போ என்னாச்சு? உதய் பானுலால் இறந்துட்டாரு. बिना कारण बताए, बिना कारण बताए विवाह रोकना ठीक न समझकर, காரணம் இல்லாமையே மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது நல்லது இல்லைன்னு நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? कुछ कारण बताते हैं, சில காரணத்தை சொல்கிறாரு. आप
बिना कारण बताए विवाह रोकना ठीक न समझकर कुछ कारण बताते हैं. இப்போ என்னாச்சுன்னா உதய் பானுலால் இறந்துட்டாரு. இப்போ டவுரி கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு. आप बिना कारण बताए विवाह रोकना ठीक न समझकर कुछ कारण बताते हैं. Now considering it inappropriate to stop the marriage without giving a reason, he provides some reasons. இப்போது எந்த காரணமும் சொல்லாமல் திருமணத்தை நிறுத்துவது சரியல்ல என்று கருதி சில காரணத்தை சொல்கிறார். பண்டித் மோட்டேராம், இங்கே தான் பண்டித் மோட்டேராம் என்ன செய்கிறாரு, உன்கா ஹர் பாத் கா ஜவாப் தேத்தே ஹேன். அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ, என்னெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரோ, அது சரி வராது, இது சரி வராது அப்படின்னு சொல்ல சொல்ல பண்டித் மோட்டேராம் வந்து அவரோட எவ்ரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. पंडित मोटेराम उनकी हर बात का जवाब देते हैं. पंडित मोटेराम आंसर्स ऑल हिज क्वेश्चन. पंडित मोटेराम அவரது எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறார். स्वयं बालचंद्र सिन्हा सोचते हैं कि பாலச்சந்திர சின்ஹா தானாவே யோசிக்கிறாரு. என்னன்னு, पंडित मोटेराम कोरे पोती के ही पंडित नहीं. पंडित मोटेराम வந்து வெறும் புஸ்தங்கள் कुल्ला पंडितर मट्टू अल्ल बल्कि आना व्यवहार नीति में भी चतुर हैं, बट ऑल्सो क्लेवर इन हिज डीलिंग्स. स्वयं बालचंद्र सिन्हा सोचते हैं कि पंडित मोटेराम कोरे पोथी के ही पंडित नहीं बल्कि व्यवहार नीति में भी चतुर हैं. बालचंद्र सिन्हा himself believes that Pandit Moteram is not only a scholar of religious texts but also clever in his dealings. பண்டித் மோட்டேராம் வெறும் புஸ்தங்களை படித்தவர் மட்டுமல்ல, நடத்தையிலும் புத்திசாலி என்று பாலச்சந்திர சின்ஹா தானே நினைக்கிறார். பாலச்சந்திர சின்ஹா अपने नौकर को बुलाकर, பாலச்சந்திர சின்ஹா தனது வேலைக்காரரை கூப்பிட்டு पंडित जी के लिए हलवा लाने को कहते हैं. पंडित जी का हलवा கொண்டு வான்னு சொல்றாரு. बालचंद्र सिन्हा अपने नौकर को बुलाकर पंडित जी के लिए हलवा लाने को कहते हैं. बालचंद्र सिन्हा calls his servant and asks him to bring halwa for पंडित जी. பாலச்சந்திர சின்ஹா தனது வேலைக்காரனை அழைத்து பண்டித் ஜிக்கு ஹல்வா கொண்டு வர சொல்கிறார். वह नौकर बाजार जाता है. அந்த வேலைக்காரன் மார்க்கெட்டுக்கு போகிறான். பட் மகர் வாபஸ் नहीं आता, ஆனால் திரும்ப வரல. वह नौकर बाजार जाता है मगर वापस नहीं आता. The servant goes to the market but he doesn't come back. அந்த வேலைக்காரன் சந்தைக்கு செல்கிறான், ஆனால் திரும்ப வரவில்லை. पंडित जी, இப்போ पंडित जी என்ன செய்கிறாரு, स्वयं बाजार जाते हैं, அவராகவே மார்க்கெட் போயிடுறாரு. और हलवाई की दुकान में जा बैठते हैं and அந்த ஸ்வீட் ஷாப்பில் போய் உட்காந்துடுறாரு. पंडित जी स्वयं बाजार जाते हैं और हलवाई की दुकान में जा बैठते हैं. पंडित जी himself goes to the market and sits down in a sweet shop. पंडित जी தானே சந்தைக்கு சென்று இனிப்பு கடையில் அமர்ந்து இருக்கிறார். वहाँ அங்கே बालचंद्र सिन्हा के हिसाब में, बालचंद्र सिन्हाவோட அக்கௌண்ட்டில் खूब खाते हैं, நிறைய சாப்பிட்றாரு. वहाँ बालचंद्र सिन्हा के हिसाब में खूब खाते हैं. There he eats a lot in बालचंद्र सिन्हा's account. அங்கே பாலச்சந்திர சின்ஹா கணக்கில் நிறைய சாப்பிடுகிறார். अपने पेट के संबंध में किसी से भी समझौता नहीं कर सकते हैं. He can't compromise with anyone when it comes to his stomach. அவர் தனது வயிறு குறித்து யாருடையவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். ठीक है. वे मिठाइयों के विषय में, அவர் स्वीट्स விஷயத்தில் किसी तरह का बंधन स्वीकार नहीं करते हैं. एनी काइंड ऑफ रिस्ट्रिक्शंस அவர் एक्सेप्ट பண்ண மாட்டார். वे मिठाइयों के विषय में किसी तरह का बंधन स्वीकार नहीं करते हैं. He doesn't accept any restrictions when it comes to sweet. இனிப்புகள் தொடர்பாக எந்த கட்டுப்பாடுகளையும் அவர் ஏற்கொள்வதில்லை. ठीक है. वे मानते हैं कि, அவர் என்ன நினைக்கிறாரு,
घी के कारण நெய்யினால தான் सभी वस्तुएं पवित्र हो जाती हैं எல்லா பொருட்களும் புனிதமா மாறிடுதுன்னு वे मानते हैं कि घी के कारण सभी वस्तुएं पवित्र हो जाती हैं he believes that ghee makes all things pure நெய்யால் அனைத்தும் புனிதமாகின்றன என்று அவர் நம்புகிறார் बालचंद्र सिन्हा विवाह को रोक देते हैं बालचंद्र सिन्हा स्टॉप्स द वेडिंग बालचंद्र सिन्हा திருமணத்தை நிறுத்துகிறார் इस पर இதில் मोटे राम हार नहीं मानते मोटे राम வந்து கிவ் அப் பண்றதில்ல அவர் வந்து விட்டு கொடுக்கறது இல்ல ஓகேயா इस पर मोटे राम हार नहीं मानते हैं but मोटे राम does not give up इदिल मोटे राम விட்டு கொடுப்பதில்லை ठीक है कई जगह जाते हैं நிறைய இடத்துக்கு போறாரு और and 5 वरों का विवरण लाते हैं 5 வரங்களுக்குள்ள அந்த டீடைல்ஸ் கொண்டு வராரு कई जगह जाते हैं और 5 वरों का विवरण लाते हैं he goes to several places and bring back details of 5 prospective grooms பல இடங்களுக்கு சென்று 5 மாப்பிள்ளைகளின் விவரத்தை கொண்டு வருகிறார் उनमें से एक को कल्याणी चुनती அதில் இருந்து தான் ஒருத்தரை கல்யாணி சூஸ் பண்ணுறா और निर्मला का ब्याह होता है and निर्मलाவோட மேரேஜ் ஆயிடுது उनमें से एक को कल्याणी चुनती और निर्मला का ब्याह होता है कल्याणी chooses one of them and निर्मला gets married கல்யாணி அவர்களின் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாள் மற்றும் निर्मलाவின் திருமணம் நடைபெறுகிறது ठीक है इस तरह in this way पंडित मोटेराम का चरित्र चित्रण पंडित मोटेरामोட चरित्र चित्रण यथासंभव हुआ है यथासंभवना as accurately as possible ओके इस तरह पंडित मोटेराम का चरित्र चित्रण यथासंभव हुआ है in this way पंडित मोटेराम्स character has been portrayed as accurately as possible இந்த வழியில் பண்டிட் மோட்டேராமின் கதாபாத்திரம் முடிந்தவரை சிறப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அவ்வளோதான் खत्म खत्म समझा आप लोगों को वाह क्या बात है प्रेमचंद जी எழுதிய निर्मला उपन्यासல உள்ள टिप्पणियां चरित्र चित्रण எல்லாம் பார்த்தாச்சு प्रेमचंद जी आपका निर्मला कहानी बल्ले बल्ले நம்ம பாஷையில சொல்லணும்னா வேற 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 லெவல் अच्छा फिर मिलते हैं बाय टू ऑल माय डियर लवली स्टूडेंट्स टेक केयर